ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? சிக்கன் பட்டியாலா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் சிக்கன் பட்டியாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் பட்டியாலா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 300 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வரட்டும். ஆயில் சூடேறி வந்துருச்சு. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கணும். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 10 எடுத்து பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அப்படியே ஆனியன் போட்டுக்கலாம். அதுக்காக 1/2 kg ஆனியன் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம சாப் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட ரெசிபியை நான் சீக்கிரமாக போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு வரும். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 4 kg சிக்கன் செய்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது வந்து இந்த என்ன கிரேவின்னு கேட்டிங்களான்னா, இது வந்து ஆனியன் டமோட்டோ மசாலா தாங்க. இது வந்து ஒரு கிரேவியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 2 3 அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு கிரேவி சேர்த்துக்கணும். அது வந்து எல்லோ கிரேவின்னு சொல்லுவாங்க. அதோட ரெசிபியும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். அதுவும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே பேஸ்ட் ரெசிபின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி நம்ம சேனலில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். அதுக்காக 4 கிலோ சிக்கனை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலாவில் சிக்கனை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கிரேவி பார்த்தாவே தெரியும் எந்த மாதிரி திக்னஸ் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா திக்னஸ் இருக்கணும். கிரேவி பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக அப்படியே வந்துட்டுருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப பார்த்து உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தூளுப்பு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். உப்பு போட்டதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கம் பரவட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சிக்கன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மேலே மல்லியெல்லாம் தூவிடலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பட்டியாலா செய்கிறதுக்கு 20 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். அதில் ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது வந்து நம்ம ஆம்லெட் செய்ய போகிறோம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிக்கனுக்கு மேலே இந்த ஆம்லெட்டை போடணும். அதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சூடேறி வந்ததும் இப்போ ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஆம்லெட்டாக போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த ரெசிபி மேலே ஃபுல்லாக போடணும். பட் வந்து நம்ம இது பஃபேக்காக ரெடி பண்ணிட்டுருக்குறோம். இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த சிக்கன் கிரேவி மேலே அப்படியே நம்ம போட போகிறோம். அந்த சிக்கன் மேலே முழுசாக போட்டோம்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த கிரேவி மேலே போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டையெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ ரெடி பண்ண ஆம்லெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளஃபியான ஆம்லெட்டு. இப்போ ரெடி பண்ண சிக்கன் மேலே போட்டுக்க போகிறோம். இது பஃபேக்குன்றதுனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறோம். இல்லைனா அப்படியே முழுசாக மேலே போடணுமா இருக்கும். இதை வந்து முருகு பட்டியாலான்னு கூட சொல்லலாம். பட்டியாலானா ஆம்லெட்டு, முருகுன்னா சிக்கனு. ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த சிக்கன் பட்டியாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.